தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 4 இயர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் இன்ஃபைனைட் சீரிஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடிடிவ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற மேத்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணி வெக்டர் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் வெக்டர் இன்டெக்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு 4 இயர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். 4 இயர் சீரிஸில் நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். 4 இயர் சீரிஸோடைய பேசிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்ச் பார்க்காதவங்க அந்த 2 வீடியோஸையும் கம்பல்சரி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம 4 இயர் சீரிஸோடைய ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ்க்கு எப்படி 4 இயர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஓகே, ஒரு 4 இயர் சீரிஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய சிஎன் தட் இஸ் 4 இயர் கோஎஃபிஷியன்ட் அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் ரொம்ப 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 முக்கியமானது பார்செவல்ஸ் ஃபார்முலா. இது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் பார்செவல்ஸ் ஃபார்முலான்னு கேட்கலாம், இல்லைனா பார்செவல்ஸ் ஐடென்டிட்டிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த 3 டாபிக்ஸை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வித் ஒரு சால்வ்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். இது வரைக்கும் நம்ம வீக்லி 3 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்துட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இதுக்கப்புறமா எப்படி இருக்கோ போகுது அப்படின்னா டெய்லி டெஸ்ட் வந்துட்டு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. சண்டே மட்டும் வந்துட்டு லீவு, அதர்வைஸ் 6 டேஸுமே உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட்டுன்றது இருக்கும். ப்ளஸ் யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க பார்த்தீங்களா, யூனிட் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு, யூனிட் டெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு யூனிட் டெஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் 1 டே உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் டே ஆஃப்டர் டுமாரோ வந்துட்டு உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம், இன்றைக்கான டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, டெஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட்டுன்றது இருக்க போகுது. யூனிட் டெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டுன்றதை சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த சண்டே எதுக்காக நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஷீட் வந்துட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணி ஆகணும். அதை வந்து நெக்ஸ்ட் டே தானே எப்போயுமே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டே தான் சென்ட் பண்ண போகிறேன். அது சண்டேவாக இருக்கனால இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய சண்டேஸில் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டுன்றது இருக்காது. அதர்வைஸ் 6 டேஸும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் ஷீட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் ஓகே தான், இல்லை ரைட் பண்ணுறதுனாலும் ஓகே தான், உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு டைமர் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் டைமர் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு அந்த டைமிங் முடிஞ்ச ஒன்றுமே வந்துட்டு உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ரீசென்ட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு முன்னாலாம், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ உங்களுக்கு 60 டெஸ்ட் 65 டெஸ்ட்டுன்னு போயிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு, எனக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுங்கள் மேம், டவுன்லோட் ஆகலை மேம், இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்கிறீங்கப்பா. அப்போ நான் உங்கள் எல்லாருக்குமே அந்த அத்தனை கொஸ்டின்ஸையுமே திருப்பி ரீசென்ட் பண்ணும்போது நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டு நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக ரைட் பண்ணி வச்சு நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு தான் சுமையாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே முடிச்சுக்க பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்க்கு 4 இயர் சீரீஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆஃப் ரேஞ்ச் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு போனால் இந்த இன்டர்வலில் இருந்துச்சு அப்படின்னா 4 இயர் சீரிஸோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். அதில் ஏனாட்னா என்ன, ஏஎன்னா என்ன, பிஎன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? இங்கேயும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்ன, 4 இயர் கோஎஃபிஷியன்ட் என்ன, பார்செவல்ஸ் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன அப்படின்னா 0லேருந்து 2π வரைக்கும், 0லேருந்து 2π வரைக்கும் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங், இதுதான் 0, இது பை, அப்போது இது நமக்கு ஒரு ஆஃப் ரேஞ்ச் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு 2π வரைக்கும் கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபுல் ரேஞ்சுன்றது தான் வரும். இந்த இன்டர்வல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் ரேஞ்சாக இருக்கும்.
கரெக்டாக அந்த லென்த் நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இல்லை சிங்கிள் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்றது எல்லா இன்டர்வலுக்குமே எல்லா இடத்துலையுமே நமக்கான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ன்றது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு பையின்ற இன்டர்வல் கொடுத்தாங்க, இன்டர்வலில் பையிங்கிற டேர்ம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் இருக்கும். சம்மேஷன் n = -∞ to ∞. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் சீரீஸ்னு சொல்கிறோம். நமக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோஸ்லலாம் n = 0 to ∞, n = 1 to ∞ சொல்லியிருப்போம். இங்கே நமக்கு -∞ +∞ வரைக்கும் நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? to cn e⁻inxன்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம inxன்னு சொல்கிறோம். ஐன்ற டேர்ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ பையன்ற டேர்ம் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல எல்லுன்ற டேர்ம் இருக்குது, பைக்கு பதிலாக எனக்கு எல்லுன்ற டேர்ம் இருக்குது அப்படின்னா இங்கே நான் என்ன செய்வேன், in πx/l n/x/lன்னு ரைட் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா நான் பைக்கு பதிலாக தான் எல்லுன்னு போட்டிருக்கேன். அப்போ நான் பைக்கு பதிலாக இந்த இடத்துல எல்லு போட்டேன் அப்படின்னா l கேன்சல் ஆகிட்டு inxன்றது எனக்கு கிடச்சிரும். ஓகேவா? பைங்கிற டேர்ம்ஸ்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். f of x = summation n = -∞ to +∞ cn e⁻inx. கிளியராக இருக்கீங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய அந்த cn இருக்குது இல்லைங்களா, அந்த cn தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். cn நம்ம ரைட் பண்ணுறோம். அதுக்கு cn = 1/2π (0 to 2π) f of x e⁻−inx into dxன்னு ரைட் பண்ணுவோம். நம்ம போன வீடியோஸ், அதாவது ஆஃப் ரேஞ்ச் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இங்கே முன்னாடி வரக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கூடிய லென்த் இருக்குது இல்லைங்களா, லென்த்தை வந்துட்டு ஆஃப் ஆக்குங்க. இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னா 2π, 2πயோட ஆஃப் என்னன்னா பையோட ரெசிப்ரோக்கல் என்ன 1/π. இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியண்ட்டாக ரைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை அப்படியே ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்க போகிறோம் ஃபார் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு. சரிங்களா? அப்போ நம்மளோட லென்த் இந்த இடத்துல 2π தான். 2πயோட ரெசிப்ரோக்கல் என்ன 1/2π. ஓகேவா? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறது நம்ம கூட ஒரு இன்டர்வலை வச்சு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்குவோம். f of x into e⁻−inx into dx. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்செவல்ஸ் ஃபார்முலா. பார்செவல்ஸ் ஃபார்முலாவில் என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு 2 டேர்ம்ஸ் நமக்கு இந்த இதில் வரப்போகுது. ஓகேவா? இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறோன்னா நம்மளுடைய cnோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லைங்களா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க. அதாவது இட்ஸ் நத்திங் பட் இந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, லென்த்தை ஆஃப் ஆக்கி ஆஃபை நம்ம ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட பார்செவல்ஸ் ஃபார்முலாக்கான கோஎஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ 1/πன்னு ரைட் பண்ணிக்கிறேன். இன்டர்வல் பார்த்தோம் அப்படின்னா 0,2π தானே இன்டர்வல், அதுதான் நமக்கான லிமிட்ஸாக இருக்கும். into f of x the whole square into dx = a0² plus summation n = 1 to ∞ an² plus bn². அங்கே நம்மளுக்கு an cos θ இருக்கும், an cos nx இருக்கும், இங்கே bn sin nxன்னு இருக்கும். இங்கே இந்த cos sin நலாம் இருக்காது, an² plus bn² இருக்க போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அங்கே பார்க்கும்போது நமக்கு a0/2 an bn மட்டும்தானே இருக்கும், ஸ்கொயர்ன்ற டேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போது ஒரு கொஸ்டின்ஸில் நீங்கள் ஸ்கொயர்ன்ற டேர்ம் பார்க்குறீங்க, அதாவது ஃபோரியர் சீரிஸ் என்னப்பா a0/2 ப்ளஸ் சம்மேஷன் n = 1 to ∞ an cos nx ப்ளஸ் bn sin nx. இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ். கரெக்டாக? இந்த ஃபோரியர் சீரிஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த டேர்ம்ஸ்லாம் இப்போ a0/2 இருக்குது அப்படின்னா இந்த a0, இங்கே இருக்கக்கூடிய இந்த an, இங்கே இருக்கக்கூடிய இந்த bn, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்கொயர்டாக ஆகி வருது அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் ஸ்கொயர் டேர்மாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பார்செவல்ஸ் ஃபார்முலா அப்படின்றத. நமக்கு அந்த பார்செவல்ஸ் ஃபார்முலான்றது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுலேருந்து தான் நம்ம கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபோரியர் சீரிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை தானே நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம், பார்செவல்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும், இதை எப்படி சால்வ் பண்ணுறதும் தெரிஞ்சிருக்கணும், அதை யூஸ் பண்ணி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்டர்வல் பாருங்கள். இன்டர்வல் -πலேருந்து π வரைக்கும். அப்போ -πலேருந்து π வரைக்கும் அப்படின்னா
லென்த் எவ்வளோ இருக்கும், இது 0, இங்கே பை இருக்கும், இங்கே வந்து மைனஸ் பை இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஆஃப் ரேஞ்ச், இங்கே ஒரு ஆஃப் ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஃபுல் ரேஞ்ச். இதுவும் நமக்கு ஃபுல் ரேஞ்சில் தான் வரப்போகுது. அப்போது எஃப்எஃப்எக்ஸ்ன்றது என்ன, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ன்றது என்ன இருக்கும், இது எல்லாத்துக்குமே இப்படியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பையன்ற டேர்ம் இருக்குது அப்படின்னா e⁻inxன்னு இருக்கும். இதுவே எல்லுன்னு இருந்துச்சுனாக்க e⁻inx பை பை எல்லுன்னு இருக்கும். ஓகே, nx பை பை எல்லுன்னு இருக்கும். ஓகே ஃபைன். அதர்வைஸ் நமக்கு இதே தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபார்முலா இருக்க போகுது. இதில் cn என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னென்னு எழுதணும். அப்போ என்ன பண்ணுவோம், லென்த் எடுத்து லென்த்து ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே லென்த் எவ்வளோ, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பை டிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பை டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபுல் லென்த் நமக்கு 2πன்னு கிடைக்கிது இல்லைங்களா, அதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறேன். அப்புறம் இன்டெக்ரல் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். குட்டுடைய இன்டர்வல் என்ன, -πலேருந்து π வரைக்கும், அதுதான் நமக்கான லிமிட்ஸ். இன்ட்டு f(x) e⁻−inx × dx. இது வந்து டிஃபால்ட் இருக்கக்கூடிய ஃபார்முலா. தென் பார்செவல்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணணுமா? பார்செவல்ஸ் ஃபார்முலாக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணுவோம், கொடுத்துருவோட டிஸ்டன்ஸ்லேருந்து ஆஃப் எடுத்து ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா 2π. 2πயில் ஆஃப் வந்துட்டு பையை ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 1/π. அதுதான் நமக்கான கோஎஃபிஷியன்ட். தென் இன்டெக்ரல் லிமிட்ஸ் அதே தான், f(x) ² × dx ரைட் பண்ணிக்கிறேன். = a02/2 + சம்மேஷன் n = 1 to ∞ an² + bn². அதெல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. நமக்கு முன்னாடி உடைய இந்த கோஎஃபிஷியன்ட்டும் லிமிட்ஸும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஓகே. தென் என்ன அப்படின்னா இன்டர்வல் 0லேருந்து π வரைக்கும். அப்போது எனக்கு 0லேருந்து π வரைக்கும் தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆஃப் ரேஞ்ச் மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னாலே என்ன வரும், ஒன்று கொசைன் சீரிஸ் கேட்பாங்க, இல்லைன்னா சைன் சீரிஸ் கேட்பாங்க. ஃபுல் ரேஞ்சில் மட்டும்தான் நமக்கு ஓவரால் மொத்தமாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நமக்கு ஒன்று ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னாலே கொசைன் கேட்பாங்க, இல்லைன்னா சைன் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம f(x) ரைட் பண்ணிக்கலாம். f(x) இஸ் நத்திங் பட் சம்மேஷன் n = -∞ to +∞ cn e⁻inxன்றது டிஃபால்ட்டாக உள்ளது. தென் இதுலேருந்து cn ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அதுக்கு நமக்கு என்ன வேணும், கோஎஃபிஷியன்ட் வேணும். ஸோ லென்த் எவ்வளோன்னு பார்க்குறேன். லென்த்ன்றது π லென்த் இருக்குது. பையை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 1/π. லிமிட்ஸ் வந்துட்டு 0லேருந்து π வரைக்கும் தான். f(x) e⁻−inx × dx. இதெல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளது. இப்போது பார்செவல்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணணும். பார்செவல்ஸ் ஃபார்முலா நமக்கு ஆஃப் ரேஞ்சுன்னு இருக்கிறதுனால ரெண்டு இருக்கும். கொசைன் சீரிஸ்க்கு தனியாக எழுதுவோம், சைன் சீரிஸ்க்கு தனியாக எழுதுவோம். கொசைன்னு சொல்லும்போது அதில் நமக்கு a0ம் an மட்டும்தான் இருக்கும். சைனுன்னு சொல்லும்போது நமக்கு bn மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக, இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கொசைன் சீரிஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அப்போ லென்த்து பார்க்குறேன், பையில் ஆஃப் எடுத்தேன் அப்படின்னா π/2 வரும். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும் அப்படின்னா 2/π. ஓகேவா, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன் 0லேருந்து π வரைக்கும். f(x) ² × dx = a0² + சம்மேஷன் n = 1 to ∞ an². இது வந்து கொசைன் சீரிஸ்க்கான பார்செவல்ஸ் ஃபார்முலா. சப்போஸ் எனக்கு சைன் சீரிஸ் கேட்குறாங்க அப்படின்னா a0ம் வராது, an வராது, எனக்கு bn மட்டும்தான் வரப்போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நமக்கு சம்மேஷன் n = 1 to ∞ bn² வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ நமக்கு 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்துக்கு பார்த்துட்டோம். -∞ -πலேருந்து +5 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வலுக்கு பார்த்தாச்சு. தென் 0லேருந்து π வரைக்கும் இருக்கிற இன்டர்வலுக்கும் பார்த்தாச்சு. அப்போ π வச்சு வரக்கூடிய 3 இன்டர்வல்ஸ்க்குமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு எல் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. எல் வச்சு கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. கரெக்டாக, அப்போ நம்ம எல் வச்சு இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஃபார்ம் எல்லாமே ரைட் பண்ணுவோன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்டர்வல் வந்துட்டு 0லேருந்து 2l வரைக்கும். 2l வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த லென்த் வந்துட்டு நமக்கு 2l தானே கிடைக்கிது, 2 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் கிடைக்கிது. அப்போ நமக்கு இது வந்து எப்படி இருக்கும், ஃபுல் ரேஞ்சாக இருக்கும். ஃபுல் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னா கொசைன் சீரிஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், சைன் சீரிஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டுமே நமக்கு இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட் நான் f(x) ரைட் பண்ணிக்கிறேன். f(x)ன்றது சம்மேஷன் n = -∞ + வரைக்கும் cn e⁻, இங்கே நமக்கு π இருந்துருந்துச்சு அப்படின்னா inx மட்டும் எழுதியிருப்போம். இங்கே நமக்கு π இல்லாமல் பைக்கு பதிலாக எல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பையால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லால் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ பைக்கு பதிலாக எல் போட்டேன்னா கேன்சல் ஆகிக்கும் இல்லையா, அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் in πx/l. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இருக்க cn ரைட் பண்ணுறேன். cnக்கு ஃபஸ்ட் எனக்கு கோஎஃபிஷியன்ஸ் வேணும். ஸோ நான் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். இந்த லென்த் வந்து நமக்கு 2l ரெசிப்ரோக்கல் இஸ் 1/2l. தென் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். f(x) e⁻−in πx/l × dx. ஓகேவா, தென் பார்செவல்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். பார்செவல்ஸ் ஃபார்முலாக்கு சேம் அதே தான் எழுத போகிறோம். பட் முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். லென்த் நமக்கு 2l, 2l ஆஃப் தான் நமக்கு எல்லோட ரெசிப்ரோக்கல் தான் 1/l.
then 0 to 2l f of x whole square into dx equal to a0 square by 2 plus summation n equal to 1 to infinity an square plus bn square. அது எல்லாமே நமக்கு டிட்டோவாக அதே தான் வரப்போகுது. ஓகேவா? தென் இன்டர்வல் எல் வச்சு வரக்கூடிய இன்டர்வலில் நமக்கு ஃபுல் ரேஞ்சும் கேட்கலாம், ஆஃப் ரேஞ்சும் கேட்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம 2Lக்கான லென்த்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம -Lலேருந்து L வரைக்கும் இதுலேயே நமக்கு என்ன ஆகும், இங்கே இது 0 அப்படின்னா இது -L, இது வந்து +L. அப்போ இங்கே ஒரு லென்த்து L கிடைக்கும், இங்கே ஒரு லென்த்து எனக்கு L கிடைக்கும். அப்போ 2L தானே நம்மளோட லென்த்து. அப்போ 2Lன்றப்போ இதுவுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல் ரேஞ்சாக தான் இருக்கும். ஃபுல் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னாலே சைன் சீரிஸ் கொசைன் சீரிஸ் எல்லாமே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபங்க்ஷன் f of x எழுதிக்கிறேன். சேம் அதே தான், சம்மேஷன் n equal to -∞ +∞ cn e பவர், இங்கே நமக்கு பை கொடுக்கல எல் கொடுத்துருக்காங்க, அதனால் in pi x by Lன்னு ரைட் பண்ணிக்கிறேன். தென் cn ரைட் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ஸ் வேணும். இதோட லென்த் வந்து நமக்கு 2L, 2Lோட ரெசிப்ரோக்கல் தான் 1/2L. தென் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். f of x e பவர் திஸ் டேர்ம் வந்து dx, அது அப்படியே தான் வரப்போகுது. பார்சவல்ஸ் ஃபார்ம்லான்றப்போ நமக்கான கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது, அதுவே எல்லாமே அப்படியே தான் வரும். இதோட லென்த் 2Lங்களா, 2Lோட ஆஃப் தான் L, Lோட ரெசிப்ரோக்கல் தான் 1/L. ஸோ நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், லிமிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். அதர்வைஸ் எல்லாமே நமக்கு பார்சவல்ஸ் ஃபார்முலாக்கான டிஃபால்ட்டான ஃபார்முலா தான். ஓகேவா? தென் ஃபைனல் ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்வல் 0லேருந்து L வரைக்கும், 0லேருந்து L வரைக்கும் அப்படின்னா Lன்ற லென்த் தான், சிங்கிள் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும்னா இது நமக்கு ஆஃப் ரேஞ்சில் தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ ஆஃப் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸாக கேட்பாங்க. ஒன்று கொசைன் சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா சைன் சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து f of x ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். இதுக்கு ஒன்றுமே கிடையாது, சேம் அதே ஃபார்முலா தான். ஈக்கு பவரில் மட்டும் L இருக்கிறதுனால in pi x by Lன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இதுலேருந்து cn ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? cnக்கு கோஎஃபிஷியன்ஸ் வேணும். ஸோ அதோட லென்த் என்ன அப்படின்னா Lோட ரெசிப்ரோக்கல் 1/L. அதர்வைஸ் எல்லாமே சேம் அதே டேர்ம்ஸ் தான். தென் பார்சவல்ஸ் ஃபார்முலாக்கு கொசைன் சீரிஸ்க்கும் சைன் சீரிஸ்க்கும் நான் தனித்தனியாக ரைட் பண்ணிக்குவேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து கோஎஃபிஷியன்ஸ்னு சொல்லும்போது இதோட ஆஃப் வந்து L/2, L/2ஓட ரெசிப்ரோக்கல் இஸ் 2/L. அதுதான் ரெண்டுத்துக்குமே கோஎஃபிஷியன்ஸாக இருக்கும். லிமிட்ஸ் வந்துட்டு 0 to L தானே கொடுத்துருக்காங்க, ஸோ நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் கொசைன் சீரிஸாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் A0 to AN இருக்கும், சைன் சீரிஸாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் BN மட்டும் இருக்கும். அதர்வைஸ் எல்லாமே அதே ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு கிளியராக இருந்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்துடலாம். இதில் நமக்கு பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அதிகமாக. சரிங்களா? அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம் பாஸ்வேர்ட்ஸ்ன்றது. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் f of x equal to x square in -pi less than x less than pi and find summation n equal to 1 to infinity 1/n power 4. ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். f of x to x square, x ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு -piலேருந்து +pi வரைக்கும் லிமிட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபோரியர் சீரீஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வந்து லிமிட்ஸ் வந்துட்டு -pi கிடையாதுப்பா, 0 லெஸ் தென் x லெஸ் தென் pi தான். பிகாஸ் x ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டாக? x ஸ்கொயர்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம செக் அவுட் பண்ணுறது தெரியும் இல்லையா? f of -x equal to f of xன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு f of x equal to x ஸ்கொயர்னு இருக்குது, நான் f of -x ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ -x ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு f of x ஸ்கொயர்னே கிடச்சிரும் இல்லையா? ஓகே, ஃபைன். அப்போ f of x equal to f of இந்த x இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நான் மைனஸ் போட்டேன் அப்படின்னாலும் -x the whole square போட்டாலும் எனக்கு +x ஸ்கொயர் தான் கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ இது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சைன் சீரீஸ்ன்றது இருக்காது. ஸோ பாருங்கள், இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால பிஎன்றது நமக்கு இருக்காது. பிஎன் வந்து நமக்கு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு வேறு என்னெல்லாம் தேவைப்படும் அந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு? A0 AN மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு போதும். ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு A0 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். A0 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு
கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எடுப்போம்? இந்த இன்டர்வல் எடுத்து இன்டர்வல் ஆஃப் ஆக்கி அது ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். இதோட இன்டர்வல் என்ன? 0லேருந்து பை வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கும் லென்த்து? பை தான் லென்த்து. பையோட ஆஃப் வந்து π/2. π/2 ரெசிப்ரோக்கலாக எழுதணும் அப்படின்னா 2/πன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ். 0 to π f of x into dxங்களா. f of xன்றது நமக்கு இந்த இடத்துல x² into dx. தென் x² நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x³/3ன்னு வரும். 0 to π. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 2π into π³/3ன்னு வரும். தென் 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வருது அப்படின்னா 2π²/3ன்னு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு ஃபார்முலாவில் a0 மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம், a0/2ன்னு தானே எழுத போகிறோம். ஸோ நான் இதுலேருந்தே வந்துட்டு நான் a0/2வையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். a0/2 அப்படின்னா இந்த 2 நமக்கு இந்த சைடு வந்துடுச்சு. அப்போ என்ன வரும்? π²/3 மட்டும் எனக்கு இங்கே இருக்கும். ஓகேவா? a0/2ன்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து நான் an ஃபைண்ட் அவுட் பண்ணணும். an ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? anக்கு என்ன ஃபார்முலா? சேம் இதே கோஎஃபிஷியன்ட் தான் இருக்க போது. லிமிட் 0 to π x² cos nx into dx. கரெக்டா? ஓகே. 2/πன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், அது ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள், மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஒரு டேர்ம் நமக்கு பாலினாமியலாக இருந்துச்சுன்னா நம்ம பெர்னோலிஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? x² இஸ் அ பாலினாமியல். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு பெர்னோலிஸ் தியரத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பெர்னோலிஸ் தியரம் நமக்கு தெரியும். இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் யூவோட டிஃப்ரென்சியேஷன் வியோட இன்டெக்ரேஷன் ப்ளஸ் யூவோட செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் வியோட அடுத்த இன்டெக்ரேஷன்ஸ் மைனஸ் அன்ஸ்வான்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு x² தானே இருக்குது. பவரில் நமக்கு 2 இருக்குது. 2 இருக்குது அப்படின்னா செகண்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டைம் டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதோட நமக்கு ஃபார்முலா வந்துட்டு கட் ஆகிடும். இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஓகேவா? இதில் நான் யூன்னு x² தான் நான் யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ u'-ன்றது 2x, u'' அப்படின்றது எனக்கு 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் dvன்றது தான் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் cos nx dxன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? b இருக்கும். cos nxஐ இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? cos nxஐ இன்டெக்ரேட் பண்ணால் sin nx/nன்னு கிடைக்கும். கரெக்டாக? தென் பிஏ நான் அகைன் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். sin nx/n அகைன் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் cos nx/nன்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்கிறதுனால n². தென் v2 அகைன் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ்ன்றது அப்படியே தான் இருக்க போது. காசை பண்ணும்போது sin nx/nன்னு வரும். ஆல்ரெடி ஒரு n² இருக்குது. ஸோ நான் n³ எழுதிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? u into v. அப்போது x² sin nx/n minus 2x into minus cos nx/n² plus 2 into minus sin nx/n³. லிமிட்ஸ் வந்துட்டு 0லேருந்து π வரைக்கும் வந்துட்டு லிமிட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இது எல்லா லிமிட்ஸுமே வந்துட்டு உள்ளே அப்ளை பண்ணிக்கலாங்களா? ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஆர்டராக ரைட் பண்ணிக்கிறேன். 2/π இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே x² sin nx/n இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2x cos nx/n² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். 2 sin nx/n³. லிமிட்ஸ் வந்துட்டு 0 to π. ஓகேவா? இப்போ நான் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், 2/πன்றது அப்படியே இருக்கட்டும். π அப்ளை பண்ணிக்கலாம். x² into sin nπ. அப்போது sin nπயோட வேல்யூ என்ன? 0. இது நமக்கு தெரியும். sin nπயோட வேல்யூ எப்பயுமே 0 தான். இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். இங்கே sin nπ தானே இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். இது ரெண்டுமே ஜீரோஸ் தான். இங்கே cos nπன்னு வரும். காஸில் பையோட வேல்யூ நமக்கு cos πயோட வேல்யூ நமக்கு +1ன்னு கிடைக்கும். cos 2πயோட ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு
நெகட்டிவில் கிடைக்கும், ஈவன் நம்ம நினச்சோன்னா நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நமக்கு இந்த எண்ணுன்றது ஆழ ஈவனன்றது தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 பை இந்த எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். காஸ் என் பைக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், -1 பவர் என்னன்னு ரைட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? தென் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் நமக்கு 0 தான் வரும். அடுத்து -0 அப்ளை பண்ணுவோமா, லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோமா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கேயும் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ ஃபுல்லாகவே 0 ஆகிடும். தென் sin 0வோட வேல்யூ நமக்கு 0 தான். ஸோ அந்த ஃபுல் எல்லாமே நமக்கு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2/π இங்கே என்னப்பா இருக்குது, 2π -1 பவர் n/n ஸ்கொயர்னு இருக்குது. பை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 4 - 1 பவர் n/n ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம a0/2வும் கண்டுபிடிச்சிட்டேன், an-ம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நம்மளோட ஃபோரியர் சீரிஸ் நான் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாமா? f(x)க்கான ஃபார்ம்னா என்ன, a0/2 ப்ளஸ் சம்மேஷன் n = 1 to infinity an cos nx. a0/2ஓட வேல்யூ π²3 ப்ளஸ் சம்மேஷன் n = 1 to infinity அப்படியே இருக்கும். சம்மேஷன் n = 1 to infinity a0ஓட வேல்யூ an-ஓட வேல்யூ 4 - 1 பவர் n/n ஸ்கொயர் இன்ட்டு cos nx. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ். நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு கொஷின்ஸில் வந்துட்டு நமக்கு வெறுமனே ஃபோரியர் சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஜி படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10 மார்க்கில் இதை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஒரு 3, 4ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு டேர்ம் கேட்டிருந்தாங்க, சம்மேஷன் n = 1 to infinity 1/n⁴ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்மளை கண்டுபிடிச்ச ஃபோரியர் சீரிஸில் பாருங்கள், an-ஓட வேல்யூவில் 1/n² இருக்குது. இந்த an-ஐ நான் அகைன் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1/n⁴ கிடைக்கும். அப்போ an² டேர்ம் எங்கே நம்ம பார்த்துருக்கோம், பார்சிவல்ஸ் ஃபார்முலாவில் தானே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? கொஸ்டின்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி ஃபார் தட். இது நமக்கு 0 கிடையாது, -π தான். ஓகேவா? இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுனால நான் சைன் டேர்ம்ஸ் எல்லாமே 0 வரும், bn 0 வரும்னு சொல்லிவிட்டு நான் ஆஃப் ரேஞ்சை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? bn 0 அப்படின்னா an-ம் a0 மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ 2 மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஆஃப் ரேஞ்சாக தானே இருக்கணும். அதனால் நான் வந்து லிமிட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதர்வைஸ் இது -π x π இந்த லிமிட்ஸில் தான் இருக்கும். ஓகே, சாரி, அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், சாரி ஃபார் தட். ஓகே, f(x) ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்சிவல்ஸ் ஃபார்மில் வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். பார்சிவல்ஸ் ஃபார்முலா நம்மளோட இன்டர்வல் என்ன அப்படின்னா -π, πங்களா. அப்போ இந்த இன்டர்வலில் நம்மளோட பார்சிவல்ஸ் ஃபார்முலான்றது என்ன, இன்டர்வல்ன்றது நமக்கு லென்த் பார்த்தோன்னா 2π லென்த் வருது. ஸோ 2π லென்த்து 2π நம்ம ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா 2π ஆஃப் எடுத்தோம்னா π வரும். πயோட ரெசிப்ரோக்கல் 1/π. ஸோ நான் 1/π எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் -πலேருந்து π வரைக்கும் f(x) into dx = a0²/2 plus summation n = 1 to infinity an² + bn². ஓகேவா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிடலாமா? ஓகே, 1/πன்றது அப்படியே தான் இருக்கும். இதை பாருங்களேன், -πலேருந்து π வரைக்கும் லிமிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நான் -πலேருந்து π வரைக்கும் இருந்துச்சுன்னா 2 times 0 to πன்னு ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? f(x)² f(x)ன்றது நமக்கு x² கொடுத்துருந்தாங்க கொஷின்ஸில். f(x) = x². ஸோ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x⁴ எழுதிக்கிறேன் இன்ட்டு dx = a0/2ஓட வேல்யூ என்ன, π²/3 ப்ளஸ்
சம்மேஷன் n equal to 1 to infinity an ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயருங்களா. இதில் தான் நமக்கு பிஎன்ன்றது இருக்காது, பிகாஸ் இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால பிஎனோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பிஎன்றது வராது, ஏஎன் ஸ்கொயர் மட்டும்தான். ஏஎன்ன்றது இதுதான் நமக்கு ஏஎன். இந்த ஏஎன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், 16 -1 பவர் என்னன்னு இருக்கு இல்லையா, அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்போ -1 பவர் 2n வந்துடும். டினாமினேட்டரில் n ஸ்கொயர்டாக ஸ்கொயர் பண்ணோன்னா n பவர் 4ன்னு கிடைக்கும். ஓகேவா. -1 பவர் 2n, -1 பவர் 2n அப்படின்னா பவரில் ஈவன் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். -1க்கு பவரில் ஈவன் இருக்குது அப்படின்னா இது நம்ம +1ன்னு எழுதிக்கலாமா, கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ பாருங்கள், 1/πன்றது அப்படியே இருக்கட்டும். 2 டைம்ஸ் ஆஃப் x பவர் 4 இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா x பவர் 5/5 கிடைக்கும். லிமிட்ஸ் 0லேருந்து π வரைக்கும். ஓகே, இங்கே π³ 3 அப்படியே இருக்கட்டும். 16ன்றது கான்ஸ்டன்ட்னு சொன்ன வெளில எடுத்துக்கிறேன். -1 பவர் 2n, இது நமக்கு என்ன ஆகிடும், +1 ஆகிடும்னு சொன்னேன்னா. ஸோ அதை நான் ரைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 1/n பவர் 4 மட்டும் இங்கே இருக்கட்டும். ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாமா. 1/π2 எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பை அப்ளை பண்ணுறேன். அப்போது π பவர் 5/5 வரும். -0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டேர்மே 0 ஆகிடும். ஓகேவா. ஈக்குவல் டு π³ 3 + 16 summation n equal to 1 to infinity 1/n பவர் 4. அதுவே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இங்கேருந்து நான் ஒரு பையை வந்துட்டு என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 2π/4/5 வரும். ஓகேவா. சாரி, இங்கே நமக்கு a0² தானே, நம்ம a0/2 மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ a0 வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்குவோம் இல்லையா. ஓகே ஃபைன். அப்போது a0 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா π/4/9 தானே கிடைக்கும். a0/2 அந்த /2ன்றது அப்படியே இருக்கட்டும். இந்த π²/3 வந்து எனக்கு ஸ்கொயர் பண்ணும்போது π/4/9 கிடைக்கும். /9 இதை மட்டும் நான் தனியாக எழுதிக்கிறேன். அந்த /2ன்றது அப்படியே இருக்கட்டும். a0 மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். a0ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2π² 3 தானே. 2π² தான் a0ஓட வேல்யூ. அப்போ நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 4π/4/9 கிடைக்கும். சேம். அப்போ இந்த இடத்துல அந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ 2π/4/9 மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 2π/4/9 கிடச்சிருக்கும். ஓகே, 2π/4/9 கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 2π/4/5 இருக்குது. ஈக்குவலுக்கு அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 2π/4/9 இருக்குது. இதில் நமக்கு 16 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு 2ன்றது காமனாக இருக்கு இல்லையா. ஸோ நான் 2 காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ π/4/9 இருக்கும். இங்கே 8 summation n equal to 1 to infinity 1/n பவர் 4 இருக்கும். ஓகேவா. 2 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், π/4/5. இந்த சைடு இருக்கு இல்லையா, π/4/9. நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறது 1/n பவர் 4. இதோட வேல்யூ தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே இந்த சைடு நான் கொண்டு வரணும். ஃபஸ்ட் நான் அடிஷனில் இருக்கிற அந்த சைடு கொண்டு வரேன். அப்போ எனக்கு அது மைனஸில் வரும். கரெக்டாக. தென் மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்க டேர்ம் அந்த சைடு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அது எனக்கு டிவிஷன்ஸில் வரும். கரெக்டாக. இதை டேரெக்டாக போடுறதுனா போட்டுக்கோங்க. இல்லைனா இதை ஃபஸ்ட்டு அடிஷனில் இருக்கிற சைடு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டிவிஷன் கொண்டு வந்துக்கோங்க. புரிஞ்சவங்க அப்படி போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் இன்னொரு ஸ்டெப் கூட போட்டுக்கலாம். ஓகேவா. இந்த சைடு எனக்கு n equal to 1 to infinity 1/n பவர் 4 மட்டும் இருக்கும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 9π/4 - 5π/4 கிடைக்கும். அப்போது எனக்கு ஆன்சர் 4π/4/9 × 5 45 கிடைக்கும். இங்கே இன்னொரு 8 இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 8ன்றது இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். ஓகே. ஈக்குவல் டு summation n equal to 1 to infinity 1/n பவர் 4. இங்கே நமக்கு 4 நான் கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸ் ஆஃப் 4 வருது. அப்போ என்னோடய ஆன்சர் என்னென்னு பாருங்கள், π/4/90. இதுதான் summation n equal to 1 to infinity 1/n பவர் 4க்கான வேல்யூ. ஓகேவா.
இதில் நமக்கு கிவன் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த ஒரு வேல்யூ கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரிஸ் எழுதுகிறோம்ல, அதில் நமக்கு ஏனா டிஏஎன் பின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதும்போது வரக்கூடிய ஆன்சர்ஸில் அந்த ஏநாட் அண்ட் ஏஎனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸில் அவங்க ஆன்சர்ஸில் உள்ள டேர்ம்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அவங்க கேட்ட கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்சவல்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம ஏ0 ஏஎன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அங்கே எனக்கு 1/n² வந்துச்சு. இதை ஸ்கொயர் பண்ணால் வர்றது தான் 1/n⁴. அதை தான் எனக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணால் வர்றது தான் கேட்குறாங்கன்னா பார்சவல்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பார்சவல்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கூட நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தியரி பேசிக் கொஸ்டின்ஸ் கூட இதில் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால தியரி பேசிக் கொஸ்டின்ஸ் கூட நிறைய கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நான் டெய்லி டெஸ்ட்டுன்றதை அலாட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வரப்போகுது. ஸோ வீக்லி 3 டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதுன்ற ஒரு டவுட்ஸ் வரலாம். அதனால் உங்களுக்காக தான் டெய்லி டெஸ்ட்டுன்றதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி உங்களோட டெய்லி டெஸ்ட்டை நீங்கள் எழுதி உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபோரியர் சீரிஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் ஃபார் இன்ஃபைனைட் சீரிஸ்ன்றதை தான் பார்த்துருக்கோம். இதில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ன்ற எப்படி ரைட் பண்ணுவோம், அதில் சிஎன்ன்றது என்னென்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ், அதையும் நான் சொல்லியிருக்கேன். தென் முக்கியமான டேர்ம் பார்சவல்ஸ் ஃபார்முலா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.